வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 18/12/2024 இன்றைக்கும் இந்திய பங்கு சந்தைகளோட வீழ்ச்சி தொடர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஓவரால் முடியும் போது 500 புள்ளிகளுக்கு மேலே சென்செக்ஸ் இழந்திருக்கு, 130 புள்ளிகளுக்கு மேலே நிப்டி இழந்திருக்கு. சென்செக்ஸ் 80,182லையும் நிப்டி 24,192லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மாவை தவிர ரிமைனிங் இருந்தால் என்டையர் செக்டாருமே 0.5% 2% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட், டாக்டர் ரெட்டி, சிப்லா, விப்ரோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பாசிட்டிவ் சைட்லையும், டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட், பார்த் எலக்ட்ரானிக்ஸ், NTPC, JSW ஸ்டீல்லாம் நெகட்டிவ் சைட்லையும் இருந்தாங்க. BSE ஸ்மால் அண்ட் மிட் கேப் 1% மேலே நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஹெவி வெயிட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே ஃபால் இருந்துச்சு. US ஃபெட்டோட ரேட் கட் டிசிஷன் இருக்குமாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, அது மார்க்கெட்டை கீழ் நோக்கி இழுத்துட்டு வந்தது மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்றைக்கு நிப்டியில் ட்ரேட் ஆன 2880 ஸ்டாக்குகளில் 878 ஸ்டாக்குகள் பாசிட்டிவாகவும் 1922 ஸ்டாக்குகள் நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. 80 ஸ்டாக்ஸ் வந்து அன்சேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஓவரால் ருப்பியும் ஆல் டைம் லோ தான், ₹84.94 க்ளோஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் கோல்ட் பிரைசஸை பொறுத்தவரை 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் ₹15 விலை குறைஞ்சி ₹7,135 24 கேரட் தங்கம் 1 கிராம் ₹7,784 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 1 கிராம் ₹92.50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்தவித விலை மாற்றம் இல்லாமல். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை 0.25% பாசிட்டிவ்ல இருக்கு. நேச்சுரல் கேஸ் 1.5%, கோல்டு நியூட்ரலாகவும் சில்வரும் நியூட்ரலாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு முக்கியமான செய்திகளில் பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் நிறுவனம் இருக்கு இல்லையா, ₹4,250 கோடி பாண்ட்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த நிறுவனத்துடைய போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. NMDC ஸ்டீல் இன்றைக்கி 6% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு அதிகப்படியான டாக்ஸ் போடுறதா ஒரு பிளான் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால ஏறத்தாழ 35% சுரங்கங்கள் வந்து NMDC நிறுவனம் கர்நாடகாவில் வச்சிருக்கிறதுனால இந்த இம்பாக்ட் இருக்கு. அதோட நேற்றுக்கே ITC நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிரிக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட எஃபெக்டிவ் டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கு அதோட ரெக்கார்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 6ஆம் தேதி ITC நிறுவனத்திலிருந்து ITC ஹோட்டலை பிரிக்கிறதோட ரெக்கார்ட் டேட். ஸோ இந்த நிறுவனத்தை ஹோல்ட் பண்ணுறவங்க உங்களுடைய போர்ட்போலியோவை செக் பண்ண வேண்டிய தருணம் இது. 2024 வருஷம் ஏற்கனவே கோல்டு டிமாண்ட் வேர்ல்டு வைடா ரொம்ப அதிகமாக இருக்கு. இதில் இந்தியா சீனாவோட பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சுங்கிறது ரிப்போர்ட். இந்த சூழ்நிலையில் வர 2027 வருஷம் வரைக்கும் இதே டிமாண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு IEA ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைடா ஒவ்வொரு கண்ட்ரியாக கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணியிருக்கும் போது இந்தியாவில் கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு 30% டேக்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்தியாவில் இன்னும் பங்குச்சந்தை வணிகத்தில் இன்னும் கிரிப்டோவை கொண்டு வரல. இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு காஷியஸான அப்ரோச்சை கொண்டு போகிறது மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க. இதோட அமெரிக்காவில் வர்ற ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக 2வது முறையாக திரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்பார் இல்லையா. இந்த சூழ்நிலையில் அங்கே வெளிநாடுகள்லேருந்து புலம்பெயர்ந்து வர்றாங்க இல்லையா, சட்டவிரோதமாக குடியேறவங்களை கண்காணிக்கிறதுக்கு அவங்களுடைய GPS-ஐ ரொம்ப விரிவுபடுத்துறதுக்கும் அதனுடைய டியூரேஷனை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கு இந்திய பங்கு சந்தைகளில் FIக்கள் ₹1,316 கோடி அளவுக்கு வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ₹4,084 கோடி அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இதோட அப்கமிங் போனஸ், ஸ்பிளிட், ரைட் இஷ்யூ எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நாளைக்கு வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.